தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி நீதிமன்றத்தில் சரணடைவதில் இருந்து தற்போது விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் சரணடைவதிலிருந்து பொன்முடிக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது நீதிமன்றத்தில் சரணடைவதிலிருந்து பொன்முடிக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 1 மாதத்திற்குள்ளாக நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது பொன்முடிக்கு நீதிமன்றத்தில் சரணடைவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும்? தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா? பல சொத்து குவிப்பு வழக்கில் அதாவது உயர்நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கு சரணடைவதிலிருந்து தற்பொழுது இடைக்கால நிவாரணமானது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 30 நாட்களுக்குள் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி சொத்து குவிப்பு வழக்கில் சரணடைய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றமானது பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த உத்தரவு என்பது இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக இந்த சொத்து குவிப்பு வழக்கினுடைய மேல்முறையீட்டு மனுக்கள் என்பது முறையாக உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வந்த பின்னர் மீதமுள்ள உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு நீதிபதி அமர்வில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த பொழுது விசாரணை முடிந்து விடுவிக்கப்பட்ட வழக்கில் மீண்டும் தண்டனை என்பது வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை நீதிபதி கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் இந்த ஒரு இடைக்கால நிவாரணம் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா இந்த வழக்கினுடைய உத்தரவை பிறப்பிக்கும் பொழுது கருத்து தெரிவித்துள்ளார். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.